எல்லாத்துலேயுமே ஒரு தடை. ஒரு 10 படி எடுத்து வச்சோன்னா மறுபடியும் கீழே சறுக்கிட்டு வருவானுங்களா, அந்த மாதிரி எல்லா வகையிலையும் சிரமப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க வேலையில். எதுவுமே நடக்காதுன்ற அளவுக்கு போயிருந்திருக்கும். அதெல்லாம் இனிமேல் ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. இவ்வளோ நாள் ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு இதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய வேலைகள் வந்துடும் அவங்களுக்கு. மாத்திரெல்லாம் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உடல்நலம், தேக ஆரோக்கியங்கள் எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பயிற்சி, சனி பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்ததில்ல, அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ லோன் கேட்டால் லோன் கிடைக்கலன்னா சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இனிமேல் அதற்கான பேங்க் அதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு முன் வர்றதுக்கான ஒரு நல்ல காலமாக இந்த காலகட்டம் இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் ஒற்றுமையாக இருக்கும். நல்லா பிரிஞ்சுலாம் இருக்கணும் இல்லையா, இனிமேல் அவங்க வீட்டில் நல்லா பேசுவோம், நல்லா பழகிறதுக்கான ஒரு சூழ்நிலை, நல்ல உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மனால புரிஞ்சிக்காதவங்களும் நம்மளை ஒன்று சேர்ந்து அம்மா அப்பாவோட கருத்து வேறுபாடுகள்லாம் இருப்போம்ல, எல்லாரும் இப்போ ஒன்று அந்த கருத்துக்கள்லாம் முரண்கள்லாம் சரியாகி அவங்களோட ஒன்று சேருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு நாள் திருமணத்தில் தடை இருந்திருக்கும், அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் இருக்கும். இனிமேல் அந்த வரன் அமையறதுல சிரமங்கள் இருக்காது. அவங்களுக்கு அதெல்லாம் கடகடன்னு கைகூடி வருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். இதெல்லாம் அதனால் படிப்பில் நம்ம உயர்வகுப்பு படிக்கணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். கட்டாயமாக அவங்களுக்கு மேலே படிக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கும். படிப்பில் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப இதுவாக இருந்திருப்பாங்க. இனிமேல் அவங்க படிக்கிறதுக்கான இவ்வளோ நாள் படிக்கிறதுல ஒரு முறை 2 முறை படித்தோன்னா மனசில் ஏறாத சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். இனிமேல் அந்த படிப்பில் அந்த பசங்க கூட நல்லபடியாக ரிஷபராசிக்கார பிள்ளைகள் நல்லபடியாக படித்து வர்றதுக்கான அமைப்புகள்லாம் உண்டு. சின்ன சின்ன மன கஷ்டத்தில் பிரிஞ்சிருந்த நண்பர்கள் கூட ஒன்று சேருவதற்கான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான காலகட்டமும் இப்போ ரிஷபராசிக்கு இருக்குது. ரொம்ப நாள் வேலை இல்லாமல் சிரமப்பட்டுன்னு இருந்திருப்பாங்க, இந்த வேலை கிடைக்கலையே அப்படின்னு. அவங்களுக்குலாம் அந்த இன்டர்வியூலாம் நல்லா அட்டன் பண்ணி அது கிடைப்பதற்கான அமைப்பு. இன்னும் ஆஃபர் லெட்டர்லாம் அனுப்பாமல் இருந்திருப்பாங்க, ரொம்ப டிலே ஆகிருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு ஓகே ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, நம்ம ஏற்கனவே சொல்கிறது தான், ஜோதிடம் என்பது ஒரு பொதுவான பலன்.